எப்பொழுதெல்லாம் அமைதி சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் சிந்தனையை தூண்டும் கதைகள். சிறியவராக இருந்தபோது துணிச்சலாக சூழ்நிலையை வென்ற வீரர்களின் கதைகள். எது மேன்மை தரும் என்று முடிவெடுக்க தெரியாத வயதினிலே விசுவாசம் என்னும் பக்தியை வளர்த்து உலகத்தை ஜெயித்தவர்களின் சரித்திர கதைகள். கேட்க கேட்க ஆவலை தூண்டும், மறக்க முடியாத சத்தியத்தை உள்ளத்திலே விதைக்கும் சுவையான கதைகள். வணக்கம். சுவையான கதைகள். இந்த சுவையான கதைகளிலே சுவையான தத்துவங்கள், நுண்ணறிவுகள், நம்மை ஊக்குவிக்கக்கூடிய நல்வார்த்தைகள், சம்பவங்கள், கதைகள் என்று பார்த்து கொண்டே இருந்தோம். நான் ஒரு சமயம் என்னுடைய தோட்டத்தை சுற்றிலும் சில ரோசா செடிகளை வைத்திருப்பேன். இந்த ஜனவரியிலிருந்து அருமையாக துளிர் விட்டு கொண்டிருந்தவைகள் ஏப்ரல் மே மாதம் இலையெல்லாம் கருகி செத்த மாதிரி ஆயிடுச்சு. நானே எவ்வளவுதான் தண்ணி விடுவேன். எப்பவும் தண்ணி சாயங்காலம் தான் விடணும், பகலில் விடக்கூடாது. சாயங்காலம் விட்டால் இரவு நல்லா ஆயிரும். நான் அப்படி பார்க்கும்போது இந்த புதிதாக நான் நட்டி வைத்த ஒரு ரோஜா செடியினுடைய இலையெல்லாம் காஞ்சி போச்சு. செத்து போச்சு போல என்று நான் பயந்து கொண்டே மனசுக்குள்ளேயே இது செத்து போயிடக்கூடாது என்று நினைத்து கொண்டே தண்ணி விடுவேன். அதற்குரிய நல்ல உரங்களையும் சாணத்தையும் கொண்டு போடுவேன். மாட்டு எரு மறு வருஷத்துக்கு தான் உதவியா இருக்குமா, ஆனா ஆட்டு எரு அந்த வருஷமே உதவி இருக்குன்னு சொல்வார்கள். அதனால ஆட்டு எரு அந்த வருடம், மாட்டு எரு மறு வருடம். ஆகவே நான் ஆட்டு எருவை வாங்கி அதை பதப்படுத்தி அதை நான் போட்டேன். ஒன்றும் தெரியல. மே மாசம் முடிந்தது, ஜூன் மாதம் வந்து விட்டது. லேசா ஒரு நான் மழை பெய்ஞ்சி அதுக்கப்புறம் போயிடுச்சு. நான் வைத்திருந்த சில செடிகளில மற்றவைகள் தொழில் விட்டன. நான் ஒரு கிழங்கு செடி வைத்திருக்கிறேன், அது மறுபடியும் வரும். நேற்று தான் அதை எல்லாம் செய்தேன் என்று சொல்லுவோம். திரும்படி பார்த்தா அது செத்து போயிடும். மறுபடியும் ஏதாவது தேடி எடுத்து வைத்து தான் செய்வேன். இப்படி இருக்கிற ஒரு நாள் நான் அந்த ஒரு செடிக்குள்ள ஒரு சிவப்பு புழு மாதிரி ஒன்று வந்து கிளையில நுனியில அந்த ஓரத்தில் இருந்தது. ஐயோ, புழு எனக்கு காஞ்சி போன செடியில் இருக்குது, என்ன ஆச்சு என்று அதை எடுக்க போனேன். சரி, எனக்குள்ள மனசு கீழே இருந்துச்சு, பச்சை கலர் தெரியுதே என்று அதை நான் உற்று கவனித்த போது அது புழு இல்ல, துளிர், புது துளிர், வறட்சியிலும் புது தொழில். இன்றைய தலைப்பு வளர்ச்சி. எதுல வளர்ச்சி? வறட்சியில் வளர்ச்சி. இதை நான் பார்க்கும்போது எப்போது எனக்கு மனதுக்குள்ள என்ன வரும் என்றால், என்னுடைய ஆச்சரியத்திற்கு உகந்த வகையில அந்த வறட்சியிலே ஒரு வளர்ச்சியை நான் பார்த்தேன். ஒரு துளிர் வந்திருக்கிறது. அதை நான் உற்று கவனித்து தண்ணீர் விட்டு கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு இடத்துல இதே மாதிரி வந்தது. ஆகா, என்னுடைய ஒவ்வொரு நாள் காலையும் அந்த சந்திப்பும் இந்த தோட்டத்துக்குள்ளே நான் பார்த்து கொண்டிருக்கிற அந்த இவைகளிலே ரொம்ப மறுமலர்ச்சியான ஒரு மொட்டு கூட வந்து விட்டது. ஆகா, இப்பொழுது மொட்டு கூட வருமா என்று நான் ஆச்சரியம். தொழில் வந்தது, கிளை வந்தது. இது ஒரு நாள் பார்த்து கொண்டே இருக்க ஒரு 10-15 நாளையில அந்த காஞ்சி போயிருந்த எல்லா பிரான்சஸ், சின்ன கிளைகள் எல்லாமே தொழில் விட்டு ஒரு அருமையான ஒரு பெயிண்டிங் அடிச்ச மாதிரி அழகாயிருக்கு. அங்கே ஒரு சிவப்பு கலரிலே ஒரு சின்ன தொழில். எப்படி எல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய காலையின் சந்திப்பு, நான் போட்டுகிற தண்ணீர், நான் சாயங்காலத்தில் போட்டு வைக்கிற அந்த உரம், இவைகள் எல்லாம் அந்த இடத்துல எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கும். இன்னும் சில நாட்களிலே நான் அந்த மொட்டை முகர்ந்து பார்க்கும் என்கிற எண்ணத்தையும் எனக்குள்ள ஆவலாய் தூண்டிக் கொண்டே இருக்கும். சரி, இந்த வருஷம் நல்ல செடி செத்து போச்சு என்கிற எண்ணம் வரும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நான் காண்கிறேன். அங்கே ஒரு வளர்ச்சியை நான் காண்கிறேன். அங்கே ஒரு மகிழ்ச்சியை நான் பார்க்கிறேன். அது எனக்குள்ள பூரிப்படை செய்கிறது. பிரியமானவர்களே, நாம் வெவ்வேறு நிலைகளிலே, வெவ்வேறு அனுபவங்களிலே
வெவ்வேறு காலகட்டங்களிலே இப்படி நாம் சந்திக்கிறோம். எரிஞ்சு போச்சு, தேய்ஞ்சு போச்சு, வெயிலா போச்சு, விழுந்து போச்சு என்றெல்லாம் நாம் மகிழ்ச்சியை அவிழ்த்து போட்டு ஒரு வறட்சியை நாம் சந்திக்கிறோம். எந்த காரியத்திலும் சந்திக்கிறோம். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு ரொம்ப குறையும். நம்முடைய ஊக்கம் குன்றி போகும். நம்முடைய அந்த சந்திப்பு, செடியை போய் சந்திக்கிற விசிட்டிங் குறைந்து விடுது. மனதிற்குள்ளே ஒரு பயத்தையும் வைத்து விட்டு கனிமா அது செத்துருக்குமோ என்கிற ஒரு பயத்தையும் ஊட்டி கொண்டு நாம் போகணும். அப்படி ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பும் அரவணைப்பும் நம்முடைய மேல் இருக்கக்கூடிய அந்த மனித மனமும் அந்த செடிக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு சமயம் நான் ஒரு டிராவலர்ஸ் பங்களாவில் தங்கியிருந்தேன். அப்ப நான் எனக்கு 22 வயசு. அந்த டிராவலர்ஸ் பங்களா விட்டு தோட்டத்து வெளியே அப்படியே போனால் நிறைய வாழை தோட்டம். அந்த வாழை தோட்டத்துல மிக கண்ணுக்கு குளிர்ச்சியான புது இலைகளோடு அப்படியே சுருளோடு அந்த வாழை புது இலைகளை விட்டு கொண்டு அந்த தோட்டக்காரர் வந்தார். ஏங்க இந்த வாழை மரம்லாம் உள்ள வச்சது அது நட்ட கிழங்கு சமயத்துல தானே இந்த வரப்போறத்துலயும் வச்சிருப்பீங்கன்னு. ஆமாங்க சொன்னார். நான் தங்கி இருக்கிற இடம் கோயம்புத்தூர் பக்கத்துல, அதனால அவங்க ஆமாங்க சொன்னாங்க. பார்க்கும்போது ரொம்ப மரியாதையா சொன்னார். ஏன் அப்புறம் இது மட்டும் சின்னதா இருக்கு, அது பெருசாயிடுச்சு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஐயா என் மனத்தை இந்த செடியெல்லாம் நல்லா விரும்பும். ஆனா இந்த வரப்போறத்துல உங்களை மாதிரி புது ஆளுங்க வராங்க பாருங்க, உங்க மனத்தை அது தாங்கிக்கிறாரு. மனுஷ வாடைய செடியை வளர செய்யாது. ஆனால் தோட்டக்காரன் அங்க உள்ள வேலை செய்து உரம் போட்டு களை கொத்தி பக்குவப்படுத்தி காஞ்சி இலையை பிச்சு விட்டு செய்யறானே, நானு என்னுடைய மனத்துக்கு அது வளரும். அங்கே நான் வேலை செய்கிறேன், இங்கே மக்கள் போகிறார்கள். இந்த மனம், மனுஷனுடைய மனம் எப்படிப்பட்ட மக்களாய் இருந்தால் அந்த செடி நல்லா வளரும் சொல்லி ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க. சிதம்பரம் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி பூக்கள், செடிகள் இவர்களெல்லாம் மியூசிக் சத்தம் கேட்டா அதனுடைய வளர்ச்சி வித்தியாசமான பரிமாணத்தில் வருகிறதாம். ஒரு காஞ்ச கடூரமான சண்டை போட்டுட்டு போகிற ஆளுகள் பக்கத்தில் இருக்கிற செடிகள் எல்லாம் வளர்றது இல்லை. பூவை கூட சரியான முழு மொட்டாக வருகிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த செடிக்கு நம்மை மனத்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. நம்முடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, அன்பு, கவனிப்பு, ஒத்துழைப்பு, அதையெல்லாம் அது சேர்த்து கொண்டு வளருது. நமக்கு மகிழ்ச்சி கொடுக்க வளருதுன்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன பக்குவத்தில் இருக்கிறீர்களோ, நீங்கள் சந்திக்கின்ற ஒரு ஆபத்து கூட உங்களை சந்திப்பதற்கு அது தயங்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் மனிதனுக்குள்ள எப்படிப்பட்ட நல்ல மனம் இருக்க வேண்டும்? தெய்வீகம் இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், கிருபை இருக்க வேண்டும், தயவு இருக்க வேண்டும், புண்ணியம் இருக்க வேண்டும், புகழ் இருக்க வேண்டும், பொறாமை கூடாது, எரிச்சல் கூடாது, எந்த விதமான சாபக்கேடான வார்த்தைகள் நமக்குள்ளே மனதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படியானால் நாம் சந்திக்க வேண்டிய நன்மைகள் சந்திக்காமல் போகாது. நமக்கென்று வர வேண்டியவைகள் வந்தே தீரும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், நம்ம நல்லா இருந்து என்னையா பிரயோஜனம், வர வேண்டியது வந்து சேரணும் அப்படின்னு நாம் வர வேண்டியவைகளுக்கு பொருத்தமானவர்களாக நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். அப்பதான் வறட்சியிலேயே நமக்கு துளிர்ச்சி, வறட்சியிலேயே ஒரு வளர்ச்சி வரும். வறட்சி நம்மளை சந்திப்பதற்கு தயங்கும் என்று சொல்லுகிறார். நாம் கூட எப்பொழுதும் நெகட்டிவ் இருக்காது. அப்படி இருக்கும், இப்படி இருக்காது, அப்படி போச்சு, இப்படி போச்சு, அப்படி இருந்தா இப்படி வச்சு என்று இல்லாதவைகளையே நீங்கள் பெருசுபடுத்திக் கொண்டிருப்பீர்களானால் உங்களிடத்துல எதுவும் பெருசா வந்து சேராது. சேரக்கூடாதவைகள் சேரும், சேர வேண்டியவைகள் சேராமல் போய்விடும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
நன்மையானவைகள் உங்களை சந்திக்கும்படியாக நீங்கள் ஆவல் உள்ளவர்களாக சுத்த மனதோட, சுத்த மனச்சாட்சியோட, சுத்த எதிர்பார்ப்போட நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். உங்களிடத்துல ஒரு பொருளை யாரு கொடுத்தார்கள்னா, இப்படி வாங்கக்கூடாது, இப்படி வாங்கக்கூடாது. சீனா மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்றால், நான் அங்கே போதகராக வேலை செய்த சமயத்துல ஒரு சீன திருச்சபைக்கு போதகராக இருந்தேன். அப்பொழுது நான் கம்யூனியன் எடுத்து இந்த ஆண்டவருடைய திராட்சரசம், ஆண்டவருடைய ஜபித்த அந்த அப்பத்தை எடுத்து அவரிடத்துல நான் இப்படி கொடுத்தால் அவர்கள் இப்படி வாங்குவார்கள். அது அவங்க பழக்கம், அவங்க கலாச்சாரத்துல. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி வாங்க வேண்டும் என்றால் இப்படி வாங்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு கை நிறைய கிடைக்கும். நீங்கள் விரல் நிறைய கேட்காதீர்கள், நீங்கள் கை நிறைய வாங்க வேண்டும். நான் பல சமயங்களிலே சொல்லுவேன், கலாச்சாரத்தின் நிமித்தமாகவே நாம் இன்னும் கடவுளின் தன்மைக்கு மாறவில்லை. Because we have been brought up in culture, we have not been transformed into God's nature. God's nature is, கடவுள் நம்மை அணைத்துக் கொள்ளத்தான் அழைக்கிறார், நம்மை தொட்டு பார்க்கவில்லை. அவர் நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக நம்முடைய இரு கரங்களை வைத்திருக்கிறதாக ஆர்டிஸ்டுகள்லாம் அப்படித்தான் படம் போடுறாங்க. இயேசு கிறிஸ்துவ இப்படி கையை நீட்டி இப்படி சேக்கர் கொடுக்குற மாதிரி எல்லாம் படம் பார்க்க மாட்டேங்க. அது அந்த எபிரேய கலாச்சாரம் என்ன தெரியுங்களா? அரவணைத்துக் கொள்ளுதல். அரவணைத்துக் கொள்ளுதல் என்பது இரு கரங்களையும் நீட்டி அரவணைத்துக் கொள்கிறார். அந்த பக்குவத்தில் நீங்க இருந்தா தானே அவர் அணைத்துக் கொள்ள முடியும். உங்களை தேடி வருகின்ற அத்தனை வெற்றிகளும் நீங்கள் அரவணைத்துக் கொள்ளும்படியா இருந்தா தானே அது உங்களிடத்துல சேரும். இப்படி தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, சுவிட்ச் போடுற மாதிரி கூடாது. நாம் அனைவரும் வறட்சியிலே மீட்சியை காண்க வேண்டும். மீட்பு என்பது பெரிய காரியம். வறட்சி என்பது தொய்ந்து போன அழிந்து கொண்டிருக்கிறது. மீட்சி என்பது ஆண்டவர் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு மீட்பின் சந்தர்ப்பம். அது ஒரு சந்திப்பு. சந்திப்பு என்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. ஏனென்றால் வறட்சியில நீங்க சந்திக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? வறட்சி அல்ல, மீட்சி, மீட்பு, மகிழ்ச்சி, நன்மை, மேன்மை, இவை நீங்க அனுபவிக்க வேண்டும். நீங்கள் வறட்சியை நினைக்காதீர்கள், மீட்சிக்கு ஆயத்தமாகுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளுக்காக நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். உங்களை சந்திக்கிறவர்கள் கூட, சந்திக்க வருகிறவர்கள் கூட, இவரை நான் சந்தித்தேன், இவரிடத்துல ஒரு மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கூட எனக்கு கொடுத்து விட்டார் என்று உங்களிடத்துல காணும்படி நீங்கள் பூரிப்புடையவர்களாய் மாற வேண்டும் என்று நான் மகிழ்ச்சி அறிந்து விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான சிக்கல்களையும் இன்னல்களையும் சோர்வுகளையும் நாம் சந்திக்கிறோம் இருக்கிறோம். ஆனால் அவைகளை மாற்றி அமைப்பதற்குரிய உற்சாகம், எதிர்பார்ப்பு, தன்னம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால், அது தன்னம்பிக்கை மட்டுமல்ல, நல் நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகி இருக்குமானால் அது புது தொழிலை விடும். நீங்கள் போற அன்றைக்கு இன்னும் ஒரு மொட்டும் அதில் இருக்கும். அது முளைத்து பூத்து நறுமணத்தை தரும் பொழுது ஒரு மூட்டைத்தான் பார்த்தோம், இப்போ பல மொட்டுகளை பார்த்து விடுகிறோம். ஒரு மாலைக்குரிய பெட்டாய்விடுகிறோம். ஒரு பூவை எடுத்துக்கொண்டு கொடுக்காமல் பூ கொத்தையே நாம் கொடுக்கும்படி நமக்கு ஒரு பெரிய வெற்றியும் கொடுக்கும். இந்த நாளா இருக்கட்டும், நமக்கு வெற்றி கொடுக்கிற நாளா இருக்கட்டும், முன்னை விட உழைக்கும் நாளா இருக்கட்டும், பழதை விட நொந்து போனதா இருக்காமல் நாம் அவைகளை மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளா இருக்கட்டும். புது தொழில் கிளம்பும், பல தொழில் கிளம்படும், பல மொட்டுக்கள் வரட்டும், அவைகள் பூ கொத்துக்களாக மாறி மாலையா கூட ஆகட்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து சோர்ந்து போகாமல் காத்து கொண்டிருங்கள். நம்பிக்கை இழந்து விடாதீங்க. வாழ்க்கையில் புது தொழில் உண்டு, அது இந்த நாளா இருக்கட்டும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான மனமான நம்பிக்கையை நமக்கு வரும்படியாக சந்திப்போம். வணக்கம்.